Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் உதயந்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவின் அவலங்களையும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கழக நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று பிரசுரங்களை வழங்கியதோடு திமுக ஆட்சியின் அவலங்களையும் மக்களிடம் எடுத்துரைத்தார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கராத்தை மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகப்பட்டினத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. நாகூர் நகர கழக செயலாளர் ரம்ஜான் அலி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் பங்கேற்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் அமைச்சர் KA ஜெயபால் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட IT விங் தலைவர் தியாகராஜன் பங்கேற்று IT விங் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பொறுப்பாளர்கள் தேர்தல் நேரத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். கழக நிர்வாகிகள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KJC ஜெரால்டு முன்னிலையில் கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம் மற்றும் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோர் வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கியதோடு திமுகவின் அவலங்களையும் எடுத்துரைத்தனர். நெல்லை மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் மற்றும் அம்மா பேரவை துணை செயலாளர் பாலாஜி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் C விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த கோ பாலகிருஷ்ணன் மற்றும் ராகுல் ஆகியோர் இதில் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் டாக்டர் C விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நார்த்தாமலை ஆறுமுகம், நெடுஞ்செழியன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பேரூராட்சி பகுதி கடை வீதிகளில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். பரங்கிப்பேட்டை பேரூராட்சி நகர கழக அம்மா பேரவை செயலாளர் சந்தர் ராமஜெயம் மற்றும் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையேற்றார். மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மணிகண்டன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் R காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீடாமங்கலத்திற்குட்பட்ட 22 ஊராட்சிகளைச் சேர்ந்த 63 வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்றனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.